ஹாய், அனைவருக்கும் மயில் மசாலாவின் மனமகிழ்வான வணக்கங்கள். இன்றைக்கி புரட்டாசி அமாவாசை, அதனால் நாங்கள் கிராமத்துக்கு வந்துட்டோம். காக்கா உள்ள டவுனுக்குள்ளே எடுக்க மாட்டேங்குது. 2 வருஷமாக அமாவாசைக்கு சாப்பாடு செஞ்சு வச்சாலும் 2 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் காக்கா எடுக்கிறது இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. சரி, அதனால் கிராமத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து சமைச்சு கிராமத்துக்கு கொண்டு வந்தோம். இங்கே சாமி கும்பிட்டு வச்சுட்டு நான் இங்கிட்டு வரக்குள்ளமே காக்கா நிறையா எடுத்துருச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம முன்னோர்கள் நமக்கு சொத்து கொடுத்துருக்காங்களா, வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் இயற்கையை கொடுத்துருக்காங்க. அந்த இயற்கையை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. இந்த அமாவாசை அன்னைக்கு எனக்கு தோணுது என்னென்னா, இப்போ புரட்டாசிலேருந்து தை மாசி வரையுமே நல்ல 6 மாதத்துக்கு மழை காலம்தான். இப்போ நம்ம செடி இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக செடிகள் இந்த விதைபந்துன்னு சொல்கிறாங்கள, அதெல்லாம் நம்ம வீட்டிலே நம்ம செய்யலாம். கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி. அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைனில் நீங்கள் வாங்கி இல்லை எங்கே கிடைக்குமோ தரமானது அதை வாங்கி நீங்கள் எங்கெங்கே வெளியே போகிறீங்களோ இந்த 6 மாதத்தில் அங்கெல்லாம் நீங்கள், அதாவது நீங்கள் போடுற விதை மழை பெஞ்சால் அது அப்படியே அந்த மண் கரைஞ்சி அந்த விதை முளைச்சி வர மாதிரி இருக்கும். ஆனால் மழை காலத்து அப்புறம் திருப்பி வெயில் அடித்தாலும் அது கொஞ்சம் தண்ணி ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டால் மட்டும்தான் அது வளரும். அதனால் உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, எல்லாருமே நிறையா செடிகளையும் மரங்களையும் வளர்ப்போம். முன்னோர்களை நினச்சி வளர்ப்போம். நம் சந்ததியை காப்பாற்றுறதுக்காகவும் வளர்ப்போம். 2மே நம்ம சரி பண்ண முடியும். நம்ம முன்னோர்கள் கொடுத்ததையும் நம்ம வளப்படுத்தி கொண்டு வர மாதிரி இருக்கும். நம்மளோட குழந்தைகளுக்கும் நல்ல இயற்கையான விஷயங்களை நம்ம விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். இது எனக்கு என்னமோ தோணுச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் ஷேர் பண்ணேன். தேங்க்யூ வெரி மச்.